ராமநாதபுரம் மாவட்டம் பிறப்பன் வலசை கிராமத்தில் கால்வாயில் ஏற்பட்ட அடைப்பால் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் கார்த்திக். குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்திருக்கக்கூடிய சூழல்ல அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்க? குடிநீரை அந்த தண்ணீரை வெளியேற்ற என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? ராமநாதபுரம் மாவட்டம் உச்சப்புள்ளி அடுத்துள்ள பிற்படுத்த பகுதியில் பாத்தீங்கன்னா 700க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வராங்க. இந்நிலையில பாத்தீங்கன்னா அப்பகுதியில் பெய்த கனமழையின் காரணமாக பாத்தீங்கன்னா அந்த வீடுகளை சுற்றி ஏராளமான வீடுகளை சுற்றி மழை நீர் தேங்கி இருக்கு. இந்த மழை நீரை அப்புறப்படுத்த முடியாத சூழ்நிலையா இருக்கு. என்ன காரணம் பாத்தீங்கன்னா அந்த கால்வாயில் அடைப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த கால்வாய் தூர்வாரினா பாத்தீங்கன்னா அந்த மழைநீரானது நேரடியாக கடல்ல கலக்கக்கூடிய சூழ்நிலை பாத்தீங்கன்னா தற்போது கால்வாய் அடைத்திருக்கும் காரணமா பாத்தீங்கன்னா ஏராளமான வீடுகளை சுற்றி மழைநீர் தேங்கி இருக்கு. இது 10 நாட்களுக்கு மேல இந்த மழைநீர் தேங்கி இருப்பதன் காரணமா பாத்தீங்கன்னா அப்பகுதி மக்கள் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு. குறிப்பா விஷப்பூச்சிகள் வீட்டுக்குள்ள வருவதா அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டாங்க. இது குறித்து அப்பகுதி என்ன தெரிவிக்கிறாங்கன்னா இந்த தேங்கி நிற்க மழைநீரை உடனே அப்புறப்படுத்த வேண்டும். அதே போல இந்த கால்வாய் அடைப்பு ஏற்பட்டிருக்க கால்வாயை சரி செய்தாதான் இந்த மழைநீரானது கடல்ல போய் கலக்கும். அப்பதான் இந்த மழைநீர் அப்புறப்படுத்த முடியும் சொல்றாங்க. எனவே மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு அந்த பிரபலத்த பகுதியில் தேங்கி இருக்கக்கூடிய அந்த மழைநீரை உடனே அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அப்பகுதி மக்கள் கோரிக்கையா இருக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.